அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். அன்பார்ந்த மாணவர்களே, நாங்கள் புவியியல் பாடத்தை கற்கின்ற பொழுது அதிலே பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகின்றன. சிறப்பாக செய்முறை புவியியல், பௌதீக புவியியல், மானிட புவியியல் ஆகிய 3 வகைகளான அந்த பாடங்களை தந்து அவைகளிலே செய்முறை புவியியலிலே நாங்கள் கற்கின்ற செய்முறை புவியியலிலே படங்களை பற்றிய ஒரு அழகு காணப்படுகிறது. இந்த படங்களிலே பல்வேறுபட்ட வகைகள், பல்வேறுபட்ட பிரிவுகளை நாங்கள் கற்க வேண்டிய தேவைக்கு நாங்கள் உட்பட்டிருக்கின்றோம். சிறப்பாக இடவிளக்க படங்கள் என்பது அதிலே மிக முக்கியமான ஒரு கட்டாயமாக நாங்கள் கற்க வேண்டிய ஒரு அழகாக காணப்படுகின்றது. ஏனைய அலகுகள் நாங்கள் அதை தெரிவில் விட்டுவிடலாம். ஆனால் இடவிளக்க படத்தை நாங்கள் கட்டாயமாக விரும்பியோ விரும்பாமலோ நாங்கள் கட்டாயமாக கற்க வேண்டிய தேவை காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அன்பார்ந்த மாணவர்களே, நம்முடைய அந்த புவியியல் வினாத்தாளிலே பகுதி 1 செய்முறை புவியியலிலே இடவிளக்க படத்தை தந்து அதிலே பல்வேறுபட்ட வினாக்கள் கேட்கப்பட்டு கொண்டு வருகின்றன. சிறப்பாக 20 புள்ளிகளுக்கு அதிலே வினாக்கள் கேட்கப்பட்டு கொண்டு வருகின்றன. எனவே மாணவர்களே, நாங்கள் அந்த இடவிளக்க படம் என்றால் என்ன, அதனுடைய தோற்றப்பாடு என்ன, அதனுடைய பயன்பாடுகள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய தீமைகள் என்ன என்பதை பற்றிய ஒரு சிந்தனையை, ஒரு கருத்தினை உங்களோடு பகிரலாம் என்று நான் இங்கு வந்திருக்கின்றேன். எனவே மாணவர்களே, நாங்கள் தரம் 12 புவியியல் பாடத்திலே படங்கள் அறிமுகம் என்று பார்க்கின்ற பொழுது தேர்ச்சி 2.0 அதிலே தரவுகள் மற்றும் தகவல்களை முன்வைப்பதற்கும் விவரணம் செய்வதற்கும் பயன்படுத்தப்படும் படவரை கலையியல் நுட்பங்களின் முக்கியத்துவத்தினை விளங்கிக் கொள்வார். இவ்வாறான தேர்ச்சிகளை கொண்டிருக்கின்ற இந்த இடவிளக்க படத்திலே நாங்கள் தேர்ச்சி மட்டத்தை அவதானிப்போம் என்று சொன்னால், அதிலே 2.1 சொல்லப்படுகிறது, புவியியலில் பயன்படுத்தப்படும் படவரை கலையியல் நுட்பங்களின் முக்கியத்துவத்தினை விவரிப்பார். அடுத்ததாக 2.2 சொல்லுகிறது, புவியியலில் நவீன படவரை கலையியல் நுட்பங்களை இனங்கண்டு அவற்றின் முக்கியத்துவத்தினையும் பயன்களையும் பரிசீலிப்பார் என்ற வகையிலே தேர்ச்சி மட்டம் காணப்படுகிறது. இவ்வாறு தேர்ச்சியினையும் தேர்ச்சி மட்டத்தையும் அடிப்படையாக கொண்டு நாங்கள் படம் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, புவியின் மேற்பரப்பில் நாங்கள் வாழுகின்ற இந்த புவியினுடைய மேற்பரப்பிலே இடரீதியான கால ரீதியான நிலத்தோற்றப்பாடுகளை அறிவதற்கும் ஆராய்வதற்கும் முன்வைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம் அல்லது கருவி படமாகும் என்று சொல்லப்படுகிறது. படம் என்று சொன்னால் பிள்ளைகளே, புவியின் மேற்பரப்பில் இடரீதியான நீங்கள் பல்வேறு பகுதிகளிலே வாழ்ந்து வருவீர்கள். நீங்கள் வாழுகின்ற பகுதிகள் பல்வேறுபட்ட இடரீதியான வேறுபாடுகளை கொண்டிருக்கும். பல்வேறு மாணவர்கள் பல்வேறுபட்ட மாவட்டங்களிலே வசித்து வருவார்கள். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அது இருக்கக்கூடிய தரைத்தோற்றப்பாடுகள், இடங்கள் வேறுபட்ட தன்மைகளை கொண்டிருக்கும். விசேடமாக கரையோரங்களிலே வாழுகிற மக்களுடைய அந்த தரைத்தோற்றமானது, நிலத்தோற்றமானது ஒரு வகையான தன்மைகளை கொண்டிருக்கும். அதே போல மத்திய மலைநாட்டு பகுதிகளிலே வாழுகின்ற மக்களினுடைய பிரதேசத்திலே அந்த மேற்பரப்பு தன்மைகள் இன்னொரு வகையிலே காணப்பட்டு கொண்டு இருக்கும். அதே போல அன்சமவெளி பகுதிகளிலே வாழுகிற மக்களுடைய அந்த வாழ்ந்து வருகின்ற அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய நில மேற்பரப்பினுடைய தன்மைகள் இன்னொரு விதமாக அமைந்திருக்கும். எனவே இவ்வாறான தன்மைகளை கால ரீதியாக, அதாவது முன்னைய காலத்திலே அந்த குறித்த நில பிரதேசங்கள் அந்த தரைத்தோற்றமானது எவ்வாறு இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது, இனிமேல் எப்படி மாறலாம் என்கின்ற தன்மைகளை அறிவதற்கும், எவ்வாறு இருந்தது, முதல் எவ்வாறு இருந்தது, கடந்த காலத்தில் எவ்வாறு இருந்தது, நிகழ்காலத்திலே எவ்வாறு அது மாற்றமடைந்து கொண்டு இருக்கின்றது, எதிர்காலத்திலே என்ன மாற்றத்தை சந்திக்கும் என்பதை அறிவதற்கும், ஏன் அவ்வாறு மாறுகிறது என்பதை ஆராய்வதற்கும்
முன்வைப்பதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு சாதனம் அல்லது கருவி படம் ஆகும் என்று நாங்கள் பொதுப்படையாக சொல்லலாம். பிள்ளைகளை நாங்கள் நிறைய படங்களை பார்த்திருப்போம். சினிமா படங்களை அல்ல, பல படங்கள். விசேடமாக பாடசாலைகளிலே பல்வேறுபட்ட படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம், வரைந்திருக்கலாம். அதே போல் நம்முடைய வீடுகளிலே பல்வேறுபட்டவருடைய படங்கள் காணப்படும். அவைகளிலும் இருந்து இந்த படங்கள், நாங்கள் கற்க வேண்டிய இந்த அலகிலே அறிய வேண்டிய இந்த படங்கள் அதற்கு அப்பால் ஒரு வித்தியாசமான தன்மைகளை விளக்குகின்றதாக காணப்படுகிறது. அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோம், புவியின் மேற்பரப்பில் இடரீதியான இடங்களுக்கு இடம் எப்படியான தோற்றப்பாடுகளை கொண்டு காணப்படுகிறது, கால ரீதியாக எவ்வாறான தோற்றப்பாடுகளை கொண்டு காணப்படுகிறது, என்ன என்ன மாற்றங்களை சந்தித்து வருகிறது, அதற்குரிய காரணம் என்ன என்பதை அறிவதற்கு, ஆராய்வதற்கு, முன்வைக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கருவியாக, ஒரு சாதனமாக இந்த படங்கள் காணப்படுகின்றன. எவ்வாறு வீடுகளிலே நம்முடைய முன்னோர்களுடைய படங்கள் அவர்களை ஞாபகப்படுத்துவதற்காக நாங்கள் வைத்திருக்கின்றோம், மறக்கக்கூடாது என்று வைத்திருக்கின்றோம். சில வேளைகளிலே நம்முடைய வீடுகளிலே சில சாமிமாருடைய படம் வைத்திருப்போம், தெய்வங்களுடைய படங்கள் வைத்திருப்போம், ஒரு பக்தியை வெளிப்படுத்துவதற்காக வைத்திருப்போம். அதற்கு அப்பால் இந்த படங்கள் கால ரீதியான இடரீதியான அந்த மாற்றத்தை அறிவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுகின்ற கருவியாக இதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையிலே மாணவர்களே, தற்காலத்தில் சொன்னால் கால ரீதியாக பார்க்கிற பொழுது முன்னைய கால பகுதிகளை விட தற்காலத்தில் தொழில்நுட்ப விருத்திகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. முன்பு போல் உலகம் கிடையாது. இப்போ உலகமயமாதல், உலகம் சுருங்கி கொண்டு வருகிறது. பறந்து காணப்பட்ட உலகம் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியின் காரணமாக சுருங்கி இந்த கையிலேயே உலகம் வந்து விட்டது. ஒரு கிராமமயமாக, உலகமே கிராமமயமாக கைகளில் வைத்து பார்க்கக்கூடியவாறு சுருங்கி விட்டது. அதுக்கு காரணம் தொழில்நுட்ப விருத்தி. இவ்வாறு தொழில்நுட்ப விருத்தியின் விளைவாக படங்களின் வகைகள் பல விருத்திகளை பெற்று வருகின்றன. முதலிலே காணப்பட்ட படங்களைப் போல் அல்லாது இப்போது காணப்படுற படங்கள் பல விருத்திகளை பெற்று காணப்படுகின்றன. அந்த வகையிலே இன்று பல்வேறு நடவடிக்கைகளுக்கும் இந்த படமானது பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. அது வீட்டு தேவையாக இருக்கலாம், அல்லது ஒரு அபிவிருத்தி சார்ந்த விடயங்களாக இருக்கலாம், ஒரு திட்டமிடலாக இருக்கலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட பயன்பாடுகளுக்காக, பல்வேறுபட்ட செயல்பாடுகளுக்காக இந்த படங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த வகையிலே நாங்கள் பார்க்க இருப்பது படம் என்றால் என்ன, படம் என்றால் என்ன, அந்த படம் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நிலத்தோற்றத்தினை, புவியினுடைய மேற்பரப்பிலே காணப்படுகின்ற நிலத்தோற்றத்தினை ஒரு சித்திர வடிவில் காட்டுகின்ற, புவியினுடைய மேற்பரப்பிலே பல்வேறுபட்ட தோற்றப்பாடு காணப்பட்டு கொண்டிருக்கும். அங்கு உயரமான மலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கும், உயரமான பகுதிகள் காணப்பட்டு கொண்டிருக்கும், தாழ்வான பகுதிகள் காணப்பட்டு கொண்டிருக்கும், சரிவான தன்மைகள் காணப்பட்டு கொண்டிருக்கும், சமவெளியான பகுதிகள் காணப்பட்டு கொண்டிருக்கும். அங்கு காடுகள் காணப்படும், நதிகள் காணப்படும், கடல்கள் காணப்படும், வீதிகள் காணப்படும். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயம் காணப்பட்டு கொண்டிருக்கும். அவை யாவற்றையும், இவ்வாறு காணப்படுகின்ற இப்படியான விடயங்கள் யாவற்றையும் ஒரு சித்திர வடிவில், ஒரு சித்திரம், அது கைகளாலேயோ நுட்பங்களையோ பயன்படுத்தி சித்திர வடிவிலே முன்வைக்கின்ற ஒரு கருவியாக, ஒரு சாதனமாக இந்த படமானது காணப்படுகிறது. அந்த வகையில் படம் என்று சொன்னால், ஒரு படம் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது மாணவர்களே, நிலத்தோற்றத்தினை சித்திர வடிவில் காட்டுகின்ற அல்லது முன்வைக்கின்ற ஒரு சாதனம் படம் எனப்படுகிறது. இது ஒரு சிறியதொரு விளக்கம். சற்று விரிவாக பார்த்தோம் என்று சொன்னால், சற்று விளக்கமாக பார்த்தோம் என்று சொன்னால், புவியியலில் இடம்சார் காலம்சார் பரிமாணங்களை, நான் சொன்னது போல இடங்கள் ரீதியாக அல்லது காலம்சார் ரீதியாக பல பரிமாணங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கும், பல்வேறு விடயங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கும். அவற்றை குறியீடுகள் மற்றும் நிறங்கள், எழுத்துக்கள் மற்றும் இலக்கங்கள் மூலமாக, குறியீடுகள், நிறங்கள், எழுத்துக்கள் மற்றும் இலக்கங்கள் மூலமாக பரந்தளவிலான தகவல்களை ஒரு முன்வைக்கின்ற கருவி, ஒரு பரந்த பகுதியிலே காணப்படுகின்ற பல்வேறுபட்ட விடயங்களை ஒரு புவியியலிலே இடங்கள் ரீதியாக, கால ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற விடயங்களை குறியீடுகளை கொண்டு,
நிறங்களை கொண்டு, எழுத்துக்களை கொண்டு, இலக்கங்களை கொண்டு ஒரு பரந்தளவிலான தகவல்களை ஒரு சிறியதொரு பகுதியிலே, சிறியதொரு தாளிலே, தட்டையான பகுதிகளிலே நாங்கள் காட்டுவதற்கு முன்வைக்கின்ற ஒரு சாதனம், ஒரு கருவி படம் என்று சொல்லப்படுகிறது. இது சற்று விரிவான விளக்கமாக நாங்கள் படம் என்றால் என்ன என்பதற்கு நாங்கள் பார்க்கின்ற சற்று விரிவான விளக்கமாக நாங்கள் இதனை பார்த்து கொள்ளலாம். அந்த வகையிலே மாணவர்களே நாங்கள் பார்க்கின்றோம், இவ்வாறு அந்த நிலத்தோட்டத்தினை இடரீதியாக கால ரீதியாக ஏற்படுகிற மாற்றங்களை நிறங்கள், குறியீடுகள், அடையாளங்கள், எழுத்துக்கள், இலக்கங்கள் மூலமாக முன்வைக்கின்ற பொழுது அவைகள் பல வகைகளாக இவ்வாறு முன்வைக்கின்ற இந்த படங்கள் அதனுடைய தன்மையை அடிப்படையாக கொண்டு, அதனுடைய செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு, அது கொண்டிருக்கின்ற அந்த மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு 2 வகையாக நோக்கப்படுகிறது. 2 வகையாக நோக்கப்படுகிறது. அதிலே ஒன்று, அதாவது அந்த படத்திலே உள்ளடக்கப்பட்டு இருக்கின்ற, படத்திலே என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்கின்றன, எப்படியான விடயங்கள் அந்த படத்திலே சிறப்பாக காட்டப்படுகின்றன, எவற்றை மையமாக கொண்டு அந்த படமானது காணப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு படங்கள் 2ஆக நோக்கப்படுகிறது. ஒன்று மாணவர்களே கருப்பொருள் படங்கள், ஒன்று கருப்பொருள் படங்கள். 2வது இட விளக்கவியல் படங்கள். முதலாவது கருப்பொருள் படங்கள், 2வது இட விளக்கவியல் படங்கள் என்று படங்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு குறித்த அந்த படம் எந்த விடயத்தை, எந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு காட்டப்படுகிறதோ அவற்றை அடிப்படையாக கொண்டு முதலாவது நாங்கள் பார்க்கின்றோம் கருப்பொருள் படம். 2வது இடவிளக்க படம் என்று 2 வகையாக இந்த படங்கள் நோக்கப்படுகிறது. முதல் நாங்கள் பார்த்தோம் படம் என்றால் என்ன, சித்திர வடிவில் காட்டுகின்ற ஒரு கருவி. இவ்வாறு சித்திர வடிவில் காட்டுகின்ற அந்த படங்கள் எந்த தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன, எப்படிப்பட்ட விடயங்களை வெளிப்படுத்துகின்றன என்று பார்க்கின்ற பொழுது முதலாவது கருப்பொருள் படம், 2வது இடவிளக்க படம் என்று 2 வகையாக நோக்கப்படுகின்றன. அதிலே மாணவர்களே கருப்பொருள் படம் என்பது முதல் நாங்கள் பார்த்தோம் கருப்பொருள் படம். கருப்பொருள் படம் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு கருவை, பல விடயம் காணப்படலாம், அதிலே ஒரு கருவை அல்லது ஒரு மைய பொருளை, பல கருத்துக்கள் கிடையாது, பல மைய பொருளை அடிப்படையாக கொண்டு அல்ல, ஒரு கருவை, ஒரு மைய பொருளை அடிப்படையாக கொண்டு அதனுடன் தொடர்பான தகவல்களை, என்ன கருத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு படம் ஒன்றை அந்த உரியவர்கள் திணைக்களமாக இருக்கலாம், தனி நபராக இருக்கலாம், முன்வைக்கிறவர் எந்த நோக்கத்திற்காக படத்தை தயாரிக்கிறார், என்ன தேவைக்காக, எதற்காக படத்தை தயாரிக்கிறார், படத்தை அவர் உருவாக்கி கொள்கிறார். ஒரு கரு ஒன்று தேவைப்படும், அந்த கருவை அடிப்படையாக கொண்டு அந்த கருவோடு தொடர்பான தகவல்களை தேர்ந்தெடுத்து அதற்கு என்ன விடயங்கள் அதுக்கு உள்வாங்கப்பட வேண்டும், எவற்றை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்தெடுத்து அதனை தனியானதொரு படத்தில், பல படங்கள் அல்ல, தனியானதொரு படத்தில் அதனை எடுத்து விளக்குவது கருப்பொருள் படம் எனப்படுகிறது. அதாவது கருப்பொருள் படம் என்றால் ஏதேனும் ஒரு கருவை அல்லது கருப்பொருளை மையமாக கொண்டு அதனுடன் தொடர்பான தகவல்களை தெரிந்தெடுத்து அதனை தனியாத ஒரு படத்தில் எடுத்து விளக்குவது கருப்பொருள் படம் என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் கடந்த காலங்களிலே கருப்பொருள் படம் என்றால் என்ன அப்படியான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றன. சில வேளைகளில் இனி வரக்கூடிய காலத்திலே இப்படியான கேள்விகள் கேட்கப்படலாம். எனவே இவற்றை நீங்கள் அறிந்து வைத்திருப்பது மிக முக்கியமானது. படிய கேளுங்கள், கருப்பொருள் படம் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு கருவை அல்லது கருப்பொருளை மையமாக கொண்டு அதன் தொடர்பான தகவல்களை தெரிந்தெடுத்து அதனை தனியானதொரு படத்தில் எடுத்து விளக்குவது கருப்பொருள் படம் ஆகும் என்று நீங்கள் அறிந்திருப்பது அவசியமானது மாணவர்களே. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இப்படியான அந்த தனித்தமைந்த அந்த கருப்பொருள் எது என்று பார்க்கிற பொழுது எந்த கருவை அடிப்படையாக கொண்டு இந்த கருப்பொருள் படங்கள் தயாரிக்கப்படும் என்று சொன்னால் பாருங்கள், முதலாவது இலங்கையின் தரைத்தோற்ற அம்சங்கள். நாங்கள் இலங்கை படத்தை பார்க்கின்றோம். இலங்கையிலே பல விடயங்கள் காணப்படுகின்றன.
அதிலே பௌதிக அம்சங்கள் காணப்படுகின்றன, பண்பாட்டு அம்சங்கள் காணப்படுகின்றன. அந்த பௌதிக அம்சங்களிலேயே பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. தனியே மலைகள் மட்டும் காணப்படலாம், தனியே காடுகள் காணப்படலாம், கடற்கரை அம்சங்கள் காணப்படலாம். இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் காணப்படுகின்ற சூழ்நிலையிலேயே தரைத்தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பல விடயங்கள் காணப்படுகிறது. அதிலே தரைத்தோற்றம் எப்படிப்பட்டு காணப்படுது, எந்த பகுதி உயர்ந்தது, எந்த பகுதி சமவெளியாக காணப்படுது, எந்த பகுதி இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு சாய்வுத்தன்மையை கொண்டு காணப்படுது என்பதை ஒரு வரைபட ரீதியாக தரைத்தொடு தன்மையை மட்டுமே கருவாக கொண்டு, அதனை கருத்தாக கொண்டு, அதனை மட்டுமே ஒரு படமாக ஆக்கி கொண்டால் அது கருப்பொருள் படத்தினுடைய ஒரு உதாரணமான இலங்கையினுடைய தரைத்தோற்ற அம்சத்தை விளக்கி காட்டுகின்ற ஒரு கருப்பொருள் படமாக காணப்படுகிறது. அடுத்தது இலங்கையின் வீதி போக்குவரத்து வரைபடம். இலங்கையினுடைய வீதி போக்குவரத்து வரைபடம் இதுவும் ஒரு கருப்பொருள் படமாக காணப்படுகிறது. இலங்கையிலே பல வீதி காணப்படுகின்றன. அண்மை காலமாக அதிவேக பாதைகள், இன்னும் ஏதர வீதிகள், வீதர வீதிகள், சீதர வீதிகள் என்று பல்வேறுபட்ட வீதிகள் மாகாணங்களுக்கு இடையில், மாவட்டங்களுக்கு இடையில், மாவட்டங்களுக்கு உள் மற்றும் சில இலங்கை இந்த கொழும்பிலிருந்து ஏனைய மாவட்டம் செல்லுகின்ற அதிவேக பாதை என்று பல்வேறுபட்ட பாதைகள் காணப்படுகின்றன. அது பிரதான அந்த அதிவேக பாதையாக இருக்கலாம், நெடுஞ்சாலைகளாக இருக்கலாம், தண்டவாள பாதைகளாக இருக்கலாம். இவ்வாறு பல பாதைகள் காணப்படுகின்ற பொழுது அதிலே எந்த பாதைகள், அதாவது அனைத்து வீதிகளையும் மையப்படுத்தி ஏனைய விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காது தனியே வீதிகளை மட்டுமே ஒரு கருவாக கொண்டு அந்த வீதிகள் எங்கே செல்லுகின்றன, எங்கு குவி மையமாக குவிந்து காணப்படுகின்றன, எங்கே பரவி காணப்படுகின்றன, எங்கே இருந்து எங்கே வீதி ஆரம்பமாகி எங்கே முடிவடைகின்றன. உதாரணமாக நீங்கள் படித்திருப்பீர்கள், பல்வேறு வீதி வகைகள் காணப்படுகின்றன. A1, A2, இப்படியே அந்த இலக்கங்களை கொண்ட வீதிகள் காணப்படுகின்றன. அந்த வீதிகள் எங்கே தொடங்கி எங்கே செல்லுகின்றன, செல்லுகின்ற வீதியினுடைய அந்த வகை என்ன, என்ன தரம் என்பதையெல்லாம் ஒரு படத்திலே வீதிகளை மட்டுமே கருவாக கொண்டு காட்டுகின்ற அந்த கருப்படமாக இருப்பது இலங்கையினுடைய வீதி போக்குவரத்து வரைவாக கருப்படமாக காணப்படுகிறது. மூன்றாவது பாருங்கள் மாணவர்களே, மண் வகைகள். இலங்கையிலே பல்வகைப்பட்ட மண்கள் காணப்படுகின்றன. இடங்களுக்கு இடம் வேறுபட்ட மண் வகை காணப்படுகின்றன. நதிகளை அண்டி காணப்படுற மண்ணானது வண்டல் மண்ணாக இருக்கும். மலையக பகுதிகளிலே செம்பூரா நீர களிமண்ணாக இருக்கும். இலங்கையினுடைய வறண்ட வலய பகுதிகளிலே செங்கவில மண் காணப்பட்டு கொண்டிருக்கும். அதே போல சில வடக்கு பகுதிகளிலே வித்தியாசமான மண் வகை காணப்பட்டு கொண்டிருக்கும். இவ்வாறு இலங்கையிலே எவ்வகையான மண் வகைகள் காணப்படுகின்றன, அந்த மண் வகைகளை இனங்கண்டு எந்த மாவட்டத்திலே, எந்த பகுதியிலே, எந்த வலயத்திலே எப்படிப்பட்ட மண் வகைகள் காணப்படுகின்றன என்பதை தனியே ஒரு கருவாக கொண்டு, மண்ணானதை மண் வகைகளை ஒரு கருவாக கொண்டு அவற்றை எந்த இடத்திலே எவ்வாறு பரவி காணப்படுகிறது என்பதை விளக்கி காட்டுகின்ற ஒரு வரைவாக இலங்கையினுடைய மண் வகைகளை கொண்ட கருப்பொருள் படமானது காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கையின் தாவர பரம்பல். இலங்கையிலே அது காணப்படுகின்ற அந்த காலநிலை தன்மைகள், தரைத்தோற்ற தன்மைகள், இட அமைவு தன்மைகள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு வேறுபட்ட தாவரங்கள் காணப்படுகின்றன. என்றும் பசுமையான காடுகள், வறண்ட என்றும் பசுமையான காடுகள், கண்டல் தாவரங்கள், இடைமாறு வலய காடுகள் என்று பல வகையான காடுகள் காணப்படுகின்றன. இவ்வாறான காடுகள் இலங்கையிலே எந்த பகுதிகளிலே காணப்படுகிறது, இந்த மண்ணுடைய இந்த தாவர பரம்பல்கள் எங்கே காணப்படுகின்றன, எந்த வலயத்தை மையப்படுத்தி காணப்படுகின்றன என்று இந்த தாவரங்களை மட்டுமே ஒரு கருவாக கொண்டு அதனை பயன்படுத்தி ஒரு படம் ஒன்றை ஆக்கிக் கொள்ளுகின்ற பொழுது அது கருப்பொருள் படமாக, தாவர வகைகளை எடுத்து காட்டுகின்ற ஒரு கருப்பொருள் படமாக காணப்படுகிறது. அடுத்து மாணவர்களே, இலங்கையுடைய மாவட்ட எல்லைகள். இலங்கையிலே 25 மாவட்டங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய எல்லைகள் எது, ஒரு மாவட்டத்தினுடைய எல்லை அடுத்த மாவட்டத்துக்கு என்ன எல்லையாக காணப்படுது,
ஒவ்வொரு படத்தினுடைய பரப்பளவு எந்த தன்மைகளை காணப்படுது, நீளமாக காணப்படுதா, அகலமாக காணப்படுதா, ஒடுங்கி காணப்படுதா என்று எல்லைகளை மையமாக கொண்டு அந்த கருவை அடிப்படையாக கொண்டு அமைந்து காணப்படுகின்ற வரைவாக ஒரு கருப்பொருள் படமாக இலங்கையினுடைய மாவட்ட எல்லை சார்ந்த கருப்பொருள் படமானது காணப்படுகிறது. இவை மட்டுமல்ல மாணவர்களே, இதோடு சேர்ந்ததாக இங்கு பாருங்கள், சனத்தொகை பரம்பல். அது உலக சனத்தொகை பரம்பலாக இருக்கலாம், இலங்கை சனத்தொகை பரம்பலாக இருக்கலாம். இவ்வாறு உலகளாவிய ரீதியாக ஒரு வலய ரீதியாக அல்ல இலங்கையினுடைய சனத்தொகை பரம்பல் எவ்வாறு காணப்படுது என்பது சனத்தொகையை மட்டுமே ஒரு கருவாக கொண்டு, சனத்தொகை பரம்பலை மட்டுமே ஒரு கருவாக கொண்டு அந்த படமானது இருப்பதனால் அது ஒரு கருப்பொருள் படமாக, சனத்தொகை கருப்பொருள் படமாக காணப்படுது. நீங்கள் படித்திருப்பீர்கள், உலகளாவிய ரீதியாக சனத்தொகையினுடைய பரம்பலானது 3 வகையாக நோக்கப்படுகிறது. அதிக செறிவாக மக்கள் வாழுகின்ற பகுதி, இரண்டாவது மிக ஐதாக மக்கள் வாழுகின்ற பகுதி, மூன்றாவது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஓரளவு செறிவாக மக்கள் வாழுகின்ற பகுதி என்று 3 வலயம் காணப்படுகிறது. அப்போ எந்த வலயங்கள், எந்த பகுதிகள் அதிக செறிவாக உள்ள பிரதேசம் வலயம், மிக குறைவாக உள்ள வலயங்கள் எது என்பதையெல்லாம் ஒரு படத்திலேயே சனத்தினுடைய பரம்பலை மட்டுமே காட்டுகின்ற பொழுது அது பரம்பல் சார்ந்த, சனத்தொகை பரம்பல் சார்ந்த ஒரு கருப்பொருள் படமாக அமைகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் சுற்றுலா தலங்கள். இலங்கையிலே எந்தெந்த பிரதேசத்திலே சுற்றுலா மையங்கள் காணப்படுகின்றன, சுற்றுலா மையங்களிலே காணப்படுகின்ற சுற்றுலா விடுதிகள் என்ன, விடயங்கள் என்ன, எவற்றையெல்லாம் மக்கள் பார்வையிட வேண்டும், அது சம்பந்தமான படங்கள் காணப்படுகிற பொழுது அதுவும் ஒரு கருப்பொருள் படமாகவே கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, வரலாற்று பிரதேசங்கள், புராதன கால வரலாற்று சம்பவமான இடத்தை அடிப்படையாக கொண்டு வரலாற்று பகுதிகள் காணப்படுகின்றன, அவற்றை அடிப்படையாக கொண்டு. அது மட்டுமல்ல, இலங்கையிலே எந்தெந்த இடங்களிலே இயற்கை ஒதுக்குகள் காணப்படுகின்றன, சரணாலயம் காணப்படுகின்றன, எங்கே பாதுகாக்கப்பட்ட வன பகுதிகள் காணப்படுகின்றன என்பதையெல்லாம் எடுத்து காட்டுகின்ற, அவற்றை கருவாக கொண்டு எடுத்து காட்டுகின்ற படங்களாக இந்த கருப்பொருள் படங்கள் காணப்படுகின்றன. எனவே வடிவாக பார்க்க வேண்டும் பிள்ளைகளே, கருப்பொருள் படம் என்பது ஏதேனும் ஒரு கருவை அல்லது கருப்பொருளை மையமாக கொண்டு அது சம்பந்தமான தகவல்களை தெரிந்தெடுத்து அதனை தனியானதொரு படத்தில் எடுத்து விளக்குவது கருப்பொருள் படம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இந்த கருப்பொருள் படங்கள் தயாரிக்கப்படுவதற்காக இவ்வாறு நாங்கள் பார்த்தோம், பல்வேறுபட்ட கருப்பொருள் படங்கள் காணப்படுகின்றன. இந்த கருப்பொருள் படங்களை தயாரிப்பதற்காக இடக்கணிய படங்கள், சமக்கணிய படங்கள், புள்ளி படங்கள் போன்றவற்றிலும் இந்த கருப்பொருள் படங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது பிள்ளைகளே இடவிளக்க படங்கள். அதாவது நாங்கள் பார்த்தோம் 2 வகையான படங்களிலே ஒன்று கருப்பொருள் படம், இரண்டாவது இடவிளக்கவியல் படம். இடவிளக்கவியல் படம் என்பது பிள்ளைகளே, இடவிளக்கவியல் படம் என்பது புவியின் மேற்பரப்பில் உண்மையான, புவியினுடைய மேற்பரப்பில் உண்மையான நிலத்தோற்றத்தின் பௌதீக மற்றும் பண்பாட்டு அம்சங்களை, அதற்குரிய நிறங்கள், குறியீடுகள், எழுத்துக்கள் மற்றும் இலக்கங்களை பயன்படுத்தி தேவையான அல்லது பொருத்தமான ஒரு அளவுக்கு அமைய இருபரிமாண வடிவில் ஒரு அளவு திட்டமானது முக்கியமாக காணப்படுகிறது. அதனை இருபரிமாண முறையில் ஒரு தட்டையான தளத்திலே ஒரு தாளிலே அமைத்து கொள்ளுகின்ற படமே இடவிளக்கவியல் படம் என்று சொல்லப்படுகிறது. மாணவர்களே வழியாக பாருங்கள், புவியின் மேற்பரப்பில் உண்மையான தற்பொழுது எந்த தன்மையிலே அந்த மேற்பரப்பு காணப்படுகிறது, அது உண்மையான தன்மையினை, அந்த காணப்படுகின்ற பௌதிகவியல் சார்ந்த இயற்கையாகவே தோற்றம் பெறுகின்ற உருவாக்கப்பட்ட பௌதீக தன்மைகளை மற்றும் மனிதர்களால் ஆக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பண்பாட்டு அம்சங்களை, அதற்குரிய நிறங்கள், குறியீடுகள், எழுத்துக்கள் மற்றும் இலக்கங்களை பயன்படுத்தி தேவையான அல்லது பொருத்தமான ஒரு அளவுத்திட்டத்துக்கு காணப்படுகிறது அமைய இருபரிமாண வடிவில் ஒரு தட்டையான தளத்திலே ஒரு தாளிலே
அமைத்து கொள்ளுகின்ற படமாக இடவிளக்கவியல் படமானது காணப்படுகிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அந்த புராதன காலத்திலே, அந்த நாகரிகங்கள் தோன்றிய காலத்திலே, சிறப்பாக அந்த மெசொப்பொத்தேமியா பகுதியிலே ஒரு களிமண்ணிலான, முன்னைய காலத்தில் இப்போ இருப்பது போல அந்த பேப்பர்கள் கிடையாது. அந்த காலத்திலே அந்த ஆற்று மண்ணை எடுத்து, களிமண்ணை எடுத்து ஒரு தட்டையான ஒரு பலகையிலே அதனை பரப்பி, அந்த பரப்பப்பட்ட அந்த களிமண்ணிலே தங்களுடைய பகுதியில் வரைந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு பழமை வாய்ந்த ஒரு தேசப்படமாக, ஒரு பழமை வாய்ந்த படமாக மெசொப்பொத்தேமியாவிலே காணப்படுகின்ற அந்த களிமண்ணினால் வரையப்பட்ட படமானது நோக்கப்படுகிறது. இந்த படம்தான் முதலாவது தேசப்படமாக, முதலாவது இடவிளக்கவியல் படமாக கருதப்படுகிறது. மெசொப்பொத்தேமியாவிலே களிமண்ணினால் வரையப்பட்ட படம், அந்த படமே உலகத்திலேயே முதலாவது படமாக கருதப்படுகிறது. அதே போலத்தான் இடவிளக்கவியல் படத்தை நாங்கள் பார்த்தோம். இந்த இடவிளக்கவியல் படத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே இந்த இடவிளக்கு படத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது பல படங்கள், இலங்கையிலே காலங்களுக்கு காலம் பல இடவிளக்கவியல் படங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. அதிலே முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது 1907 ஆண்டு தொடக்கம் 2024 ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளில், 1907 தொடக்கம் 1924 ஆண்டு வரையிலான காலங்களில் இலங்கையினுடைய நில அளவை திணைக்களமானது இலங்கையை மையப்படுத்தியதாக இந்த இடவிளக்க படங்களை தயாரித்தது. அந்த இடவிளக்கவியல் படமானது ஒன்றுக்கு 63,360, ஒன்றுக்கு 63,360 என்கின்ற அந்த அளவு திட்டப்படி இந்த படத்தை அவர்கள் தயாரித்து கொண்டார்கள். அதாவது ஒரு அங்குலம் சமன் ஒரு மைல் என்கின்ற ஒரு அளவுக்கு அமைய படத்திலே காணப்படுகின்ற ஒரு அங்குல பிரதேசமானது, ஒரு நீளம் ஒரு அங்குலம், அகலம் ஒரு அங்குலம், ஒரு சதுர அங்குலம் அளவு கொண்ட அந்த படத்திலே காணப்படுகின்ற அந்த பௌதீக கலாச்சார அம்சங்கள் உண்மையான பகுதியிலே ஒரு மைல், சதுர மைலுக்கு உட்பட்ட ஒரு பகுதிகளை காட்டுவதாக இந்த முதலாவது, அதாவது 1907 ஆண்டு தொடக்கம் 1924 ஆண்டு வரையான காலப்பகுதிகளில் இலங்கையினுடைய நில அளவீட்டு திணைக்களமானது ஒன்றுக்கு 63,360, அதாவது ஓர் அங்குலம் சமன் ஒரு மைல் என்கின்ற அளவு திட்டத்திலே அந்த இலங்கையினுடைய இடவிளக்கு சம்பந்தமான படங்களை தயாரித்தது. இவ்வாறு தயாரித்த பொழுது அவர் இலங்கை முழுவதையும் அந்த 65,610 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட அந்த பகுதியை அவர்கள் 72 வரைபடங்களாக அவர் தயாரித்தார்கள். இந்த குறிப்பிட்ட இந்த காலப்பகுதிகளிலே 72 வரைபடங்களாக அவங்க தயாரித்தார்கள். இப்பொழுது அந்த படங்கள் வழக்கத்தில் இல்லாவிட்டாலும் கூட சில பல்கலைக்கழகத்திலே சில ஒரு பயிற்சிகளுக்காக இந்த படங்கள் பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், இலங்கையிலே 1983 ஆண்டுகளுக்கு பின்னர், இலங்கையிலே 1983 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு புதியதொரு அளவிலே, அதாவது ஒன்றுக்கு 50,000, ஒரு சென்டிமீட்டர் சமன் அரை கிலோமீட்டர் என்கிற அளவிலே ஒன்றுக்கு 50,000 என்கின்ற ஒரு அளவு திட்டத்திலே 1983 ஆண்டுகளுக்கு பின்னர் புதியதொரு வரைபடமானது, புதியதொரு இடவிளக்கவியல் படமானது மக்களுடைய பாவனைக்கு பயன்படுத்தப்பட்டது, மக்களுடைய பாவனைக்கு அது விடப்பட்டது. இந்த இவ்வாறு விடப்பட்ட இந்த படமானது, அதாவது ஒன்றுக்கு 50,000 இந்த இடவிளக்க படமானது ஒரு மத்திய தர படமாக ஒரு இலகுவான முறையிலே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக ஒரு இடைத்தர வரைபடம் என்கிற ஒரு பெயரை கொண்டதாக இந்த ஒன்றுக்கு 50,000 என்கின்ற ஒரு சென்டிமீட்டர் சமன் அரை கிலோமீட்டர் என்கின்ற இந்த அளவிலே இந்த இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகின்ற இந்த வரைபடமானது மக்களுடைய பாவனைக்காக, மாணவருடைய பாவனைக்காக
பல திணைக்களத்தினுடைய பாவனைக்காக பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த படமானது இலங்கை முழுவதையும் இந்த 65,610 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பகுதியினை 92 வரைபடங்களாக பயன்படுத்துகிறார்கள். 92 வரைபடங்களாக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அப்ப இந்த 92 வரைபடங்களுடைய அந்த அளவாக கிழக்கு மேற்கு அந்த எல்லையாக 80 சென்டிமீட்டர் நீளமும் அகலமானது 50 சென்டிமீட்டர் அகலத்தையும் கொண்டு காணப்படுகிறது. அதாவது நாங்கள் பார்த்தோம், ஒரு சென்டிமீட்டர் சமன் அரை கிலோமீட்டர் என்று பார்க்கிற பொழுது 80 சென்டிமீட்டர் என்பது 40 கிலோமீட்டர், 50 சென்டிமீட்டர் என்கிறது 25 கிலோமீட்டர். எனவே 40 தர 25 சமன் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்ட பகுதியை மையப்படுத்தியதாக 92 வரைபடங்கள் இலங்கையிலே இப்பொழுது நடைமுறையிலே பயன்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றன. இவ்வாறான படங்கள் இலங்கையிலே காணப்படுகின்ற அதே நேரம் உலகளாவிய ரீதியாக சிறப்பாக அமெரிக்காவிலே 1க்கு 50,000, கனடாவிலே 1க்கு 50,000, பெரிய பிரித்தானியாவிலே 1க்கு 10,000, இப்படியான பல்வேறுபட்ட அளவுகளையும் மையப்படுத்தியதாக இந்த வரைபடங்கள், இடவிளக்கவியல் வரைபடங்கள் காணப்படுகிறது. இந்த சிறப்பாக இலங்கையிலேயே நாங்கள் இப்பொழுது பயன்படுத்தி வருகின்ற இந்த 1க்கு 50,000 இந்த இடவிளக்கவியல் படமானது சர்வதேச அளவு திட்ட நியதிகளுக்கு அமைய இலங்கையை மட்டும் மையப்படுத்தி காணப்படவில்லை. அதில் காணப்படுகின்ற அளவு திட்டமாக இருக்கலாம், அதில் காணப்படுகின்ற அடையாளங்களாக இருக்கலாம், அதில் காட்டப்படுகின்ற நிறங்களாக இருக்கலாம், குறியீடுகளாக இருக்கலாம். அவை யாவுமே உலகளாவிய ரீதியாக சர்வதேச ரீதியாக நியதிகளுக்கு உட்பட்ட ஒரு தன்மைகளை கொண்டதாக இந்த 1க்கு 50,000 இந்த இடவிளக்க படமானது இப்பொழுது பல திணைக்களங்களிலே சிறப்பாக நாங்கள் கூட பரீட்சையிலே பயன்படுத்துகிற, நீங்கள் பரீட்சையிலே அந்த பார்க்க இருக்கின்ற அந்த பாடசாலைகளிலே நீங்கள் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கிற இந்த வரைபடமானது, இந்த இடவிளக்கவியல் படமானது காணப்பட்டு கொண்டு வருகிறது. எனவே மாணவர்களே, இவ்வாறு காணப்படுகின்ற இந்த இடவிளக்க படத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த படங்கள், இந்த இடவிளக்கவியல் படங்கள் என்ன முக்கியத்துவத்தை கொண்டு காணப்படுகிறது, எந்த வகையிலே முக்கியம் பெறுகிறது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன முக்கியத்துவத்தை, எந்த வகையிலே இந்த படங்கள் அவசியமாக காணப்படுகின்றன என்று பார்க்கிற பொழுது பாருங்கள், இடவிளக்க படங்களில் புவியியல் தகவல்கள், அவற்றுக்குரிய நிறங்கள், குறியீடுகள், எழுத்துக்கள், இலக்கங்கள் மூலம் காட்டப்படுகின்றன. நீங்கள் அந்த படத்தை பார்த்திருப்பீர்கள். இப்போ நாங்கள் குறிப்பிட்ட ஒரு தாளிலே மலையை கீறலாம். நாங்கள் மலையை கீற முடியாதுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு கீற முடியாது என்றால் மலை பெரிதாக காணப்பட்டு கொண்டிருக்கும். அந்த மலையை நாங்கள் படத்திலே தாளிலே வரைகின்ற பொழுது அது எப்படி வரையலாம் என்று பார்க்கிற பொழுது மலைகளுக்கு சர்வதேச ரீதியாக கபில நிறமானது பயன்படுத்தப்படுகிறது. அதே நதிகளுக்கு நீல நிறமானது பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி வீதிகளுக்கு அதனுடைய தரத்தை அடிப்படையாக கொண்டு சிகப்பு, செம்மஞ்சள் இவ்வாறு நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதே போல காடுகளுக்கு சில குறியீடுகள் காணப்படுகின்றன. அதே போல சில கட்டடங்களுக்கு சில 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 குறியீடுகள் காணப்படுகின்றன. அப்படியான குறியீடுகளை, நிறங்களை, எழுத்துக்களை கொண்டதாக இந்த இடவிளக்க படங்கள் காணப்படுகின்றமையினால் இந்த படமானது முக்கியம் பெறுகிறது. இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நிறங்கள், இந்த இலக்கங்கள், நீங்கள் படத்திலே பார்க்கக்கூடிய, நீங்கள் சிகப்பு கடலை பார்த்திருப்பீர்கள், நீல கடலை பார்த்திருப்பீர்கள், பச்சை கடலை பார்த்திருப்பீர்கள். அந்த படத்திலே காணுகின்ற எந்த நிறமாக இருந்தாலும், எந்த இலக்கங்களாக இருந்தாலும், எந்த குறியீடுகளாக இருந்தாலும், எந்த எழுத்துக்களாக இருந்தாலும் அவைகள் இலங்கைக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. அவைகள் எல்லாம் சர்வதேச ரீதியாக எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு குறியீடாக, நிறங்களாக இருப்பதனால இந்த படமானது முக்கியத்துவம் பெறுகிறது. மாணவர்களே, அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கிற பொழுது இந்த இடவிளக்க படங்களை தேவையான அளவுக்கு அமைய நாங்கள் அமைத்து கொள்ளலாம்.
நமக்கு ஒரு என்ன தேவை காணப்படுகிறது, என்ன விடயத்துக்கு படங்கள் தேவைப்படுது என்று பார்க்கிற பொழுது தேவைக்கு ஏற்றது போல நாங்கள் குறிப்பிட்ட அந்த படத்தை தேவையான அளவிற்கு அமைய எவ்வாறு நாங்கள் படத்தை வரைகிற பொழுது அது நமக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். சிறிதாக இருந்தாலா பயன்படுத்தி கொள்ள முடியும், அல்லது பெரிதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ள முடியுமா? இது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. எப்படி இருந்தால் முக்கியத்துவம் படுத்தப்படுது. சிறிதாக இருந்தால் நல்லதா, பெரிதாக இருந்தால் நல்லதா, அல்லது மத்திய தன்மையை கொண்டிருந்த நல்லதா என்று தேவைகளுக்கு ஏற்றவாறு அந்த குறிப்பிட்ட படத்தை பெருப்பித்து கீறவும் முடியும், சிறிதாகவும் வரைந்து கொள்ள முடியும். அதனால் இப்படியான அந்த விடயத்தை உள்ளடக்கியதாக இந்த இடவிளக்க படம் இருப்பதனால் இந்த படமானது முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்து மாணவர்கள் நாங்கள் அடுத்ததாக பார்க்கின்றோம் அளவு திட்டம் பெரியதாக அமைந்திருப்பின். அந்த குறித்த படத்தினுடைய அளவு திட்டமானது பெரிதாக அமைந்திருப்பின் படத்தை வரைய முடியாது. அந்த நேரத்திலே, இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த படத்தை நாங்கள் ஒரு தாளிலே வரைய முடியாத சூழ்நிலையிலே பல தாள்களில் கொண்டதான ஒரு தொடரான தன்மையிலே அந்த படத்தை தயாரித்து கொள்ளலாம். அந்த வகையிலே தான் நாங்கள் பார்த்தோம், இலங்கையிலே முதலாவதாக தயாரிக்கப்பட்ட ஒன்றுக்கு 63,360 என்கின்ற அளவிலே அமைந்த ஒரு அங்குலம் சமன் 1 மைல் என்கின்ற அளவு திட்டமுடைய அந்த வரைபடமானது, இடவிளக்கியல் படமானது 72 வரைபடங்களாக தயாரிக்கப்பட்டிருந்தன. இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகின்ற, இப்பொழுது நீங்கள் மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுக்கு 50,000, அதாவது 1 சென்டிமீட்டர் சமன் 1/2 கிலோமீட்டர் என்கின்ற அளவு திட்டமுடைய அந்த வரைபடமானது 92 படத்தாள்களாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இலங்கையினுடைய பரப்பளவு அதிகம், 65,610 சதுர கிலோமீட்டர் பரப்பு கொண்டு அதை நாங்கள் ஒரு தாளி வர முடியாது. அதற்காகத்தான் அந்த ஒவ்வொரு பகுதிகளையும் சிறிதாக மாற்றி பல தாள்களை கொண்டதாக தொடரான தன்மையிலே இந்த வரைபடங்களை தயாரித்து கொள்ள முடியுமாக இருப்பதனால் இந்த இடவிளக்கவியல் படங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. எனவே மாணவர்களே, இந்த படத்தினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் அறிகின்ற பொழுது முதல் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த இடவிளக்கவியல் படங்களிலே பல்வேறுபட்ட நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன, இலக்கங்கள் எழுத்துக்கள் காட்டப்படுவதனால் இந்த இடவிளக்கவியல் படமானது முக்கியம் பெறுகிறது. இரண்டாக நாங்கள் பார்த்தோம், இந்த நிறங்கள் எல்லாம், இந்த குறியீடுகள் எல்லாம், இந்த இலக்கங்கள் எல்லாம், எழுத்துக்கள் எல்லாம் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியினால இந்த இடவிளக்கை படமானது முக்கியம் பெறுகிறது. மூன்றாவது நாங்கள் பார்க்கின்றோம், இந்த படங்கள் என்ன அடிப்படையில் தேவைப்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு நாங்கள் தேவையான அளவுக்கு அமைய மாற்றிக்கொள்ளலாம், வரைந்து கொள்ளலாம். நான்காவது நாங்கள் பார்க்கின்றோம், பெரிய படத்தை நாங்கள் தனியே வரைய முடியாமல் பல தாள்களிலே, ஒன்றுக்கு மேற்பட்ட தாள்களிலே வரையக்கூடியதாக இருப்பதும் காரணமாக இந்த இடவிளக்கவியல் படங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. மாணவர்களே, தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த இடவிளக்கை படத்தை பொறுத்த மட்டிலே இந்த மற்றும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம், இந்த முக்கியத்துவத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முன்ன சொல்லப்பட்ட 4 காரணிகளை விட அடுத்ததாக சொல்லப்படுகிற ஒரு முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், இந்த இடவிளக்கவியல் படங்களை தயாரிக்கின்ற பொழுது கற்பனையிலே வரைய முடியாது, கற்பனையிலே வரைய மாட்டார்கள். மாறாக இந்த இடவிளக்கவியல் படங்களை வரைகின்ற பொழுது அப்படி தயாரிப்பதற்காக வேண்டி உரிய அதிகாரிகள், உரிய திணைக்கள ஊழியர்கள் எந்த படத்தை எந்த பகுதிகளை வரைய வேண்டுமோ அங்கு வெளிக்கள ஆய்வுகளை மேற்கொண்டு வெளிக்கள சேகரிப்புகளை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது விமானங்கள் மூலமாக எடுக்கின்ற படங்கள், விமானத்தின் மூலமாக விமான ஒளிப்படங்கள், செய்மதி படிமங்கள் மூலமாக எடுக்கப்பட்ட படத்தையும் தங்களுக்கு ஒரு ஆதாரமாக கொண்டு, என்று சொன்னால் விமான ஒளிப்படங்கள் எடுக்கின்ற பொழுது, செய்மதி படிமங்கள் எடுக்கின்ற பொழுது அவைகள் உண்மைத்தன்மை அப்படியே வெளிப்படுத்தி நிற்க போகின்றன. பொய் சொல்ல மாட்டாது,
உள்ளதை உள்ளபடி எடுத்து காட்டுகின்றதை கொண்டதாக இந்த விமான ஒளிப்படங்களும் செய்மதி படிமங்களும் காணப்படுவதனால் அவற்றின் மூலமாக பெறப்படுகின்ற படத்தை மையமாக கொண்டு ஒரு ஆதாரமாக கொண்டு ஒரு சாட்சியாக ஒரு கருவியாக கொண்டு விளக்கவியல் படங்கள் தயாரிக்கப்படுவதனால் அந்த படமானது உண்மைத்தன்மை வாய்ந்து காணப்படுது. அதனால் இந்த இடவிளக்கவியல் படம் முக்கியத்துவம் வாய்ந்து காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இடவிளக்கவியல் படத்தை பயன்படுத்தி இவ்வாறு வெளிக்கள ஆய்வுகள், செய்மதி படிமங்கள், விமான ஒளிப்படங்கள் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்ட அந்த கருவியை அடிப்படையாக கொண்டு, விடயத்தை அடிப்படையாக கொண்டு இந்த இடவிளக்கவியல் படங்கள் பயன்படுத்தப்படுவதனால், தயாரிக்கப்படுவதனால் இந்த இடவிளக்கவியல் படத்தை பயன்படுத்தி நில பயன்பாடு சம்பந்தமாக ஒரு தொடர்பினை அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறது. என்ன தொடர்புகளை கொண்டு காணப்படுது? ஒரு பௌதிக அம்சத்தோடு பண்பாட்டு அம்சங்கள் என்ன தொடர்பினை கொண்டு காணப்படுது என்பதையெல்லாம் அறிவதற்கு இந்த படங்கள் உதவுவதனால இந்த இடவிளக்கவியல் படங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படமாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் இந்த படத்தை வெளியே பாருங்கள். இது 1க்கு 50,000 என்ற ஒரு அளவு திட்டப்படி அமைத்து கொள்ளப்பட்ட ஒரு படம். படத்தை பார்க்கிற பொழுது இங்கு பாருங்கள், இறுதியாக சொல்லப்பட்டது ஒரு பௌதீக அம்சத்தோடு ஒரு பண்பாட்டு அம்சம் எந்த வகையில் ஒரு தொடர்பினை கொண்டு காணப்படுது என்று பார்க்கிற பொழுது இங்கு பாருங்கள், இங்கு பச்சை கடலில் காணப்படுவது நெல்வயல். இந்த பச்சை கடலில் நெல்வயல் காட்டப்படுகிறது. அது ஒரு பண்பாட்டு விடயமாக காணப்படுகிறது. இந்த நெல்வயல் ஒன்று சிறந்த முறையிலே விளைவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நீர்ப்பாசனம், நதிகள் முக்கியமாக உதவுகின்றது. நதி என்பது ஒரு பண்பாட்டு ஒரு பௌதீக விடயம். நெல்வயல் பண்பாட்டு விடயம், நதி ஒரு பௌதீக விடயம். குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே அந்த நிலமானது அந்த நெல் வயலுக்கு நீரினை வழங்குகின்ற ஒரு தன்மைகளை நாங்கள் படத்திலே பார்க்கலாம். அதன் மூலமாக படத்தை பார்க்கிற பொழுது நெல் வயலானது, பண்பாட்டு விடயமாகிய நெல்லானது சிறந்து விளங்குவதற்கு இந்த பௌதீக காரணியாகிய நதியானது உதவுவதை நாங்கள் படத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருப்பதனால இந்த படமானது முக்கியம் பெறுகிறது. அதே போல நீங்கள் பார்க்கலாம், இன்னும் தொடர்ச்சியாக பார்க்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே சமவெளிகள் காணப்படுகின்ற பொழுது, சமவெளி என்கிறது ஒரு பௌதிக தன்மை, அங்கு குடியிருப்புகள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கும். குடியிருப்பு என்பது பண்பாட்டு விடயங்கள். பாருங்கள், இந்த பண்பாட்டு விடயங்கள் இருக்கக்கூடிய வீதிகளாக இருக்கலாம், குடியிருப்புகளாக இருக்கலாம், அவைகள் அதிகமாக இருப்பதற்கு தூண்டுகின்றது எவை என்று சொன்னால் தரைத்தோற்ற தன்மை, இந்த பௌதீக விடயம். மாறாக ஒரு மலை சாய்வான பகுதிகளில் நாங்கள் அதிக செறிவான குடியிருப்பை காண முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த சாய்வான பிரதேசங்கள் குடியிருப்புகள் அமைத்து கொள்ளக்கூடியதற்கு பொருத்தமானது குறைவு. எனவே பொதுவாக அப்போ எந்த பகுதிகளிலே குடியிருப்பு அதிகம் காணப்படுகின்றன, எந்த பகுதிகளிலே குடியிருப்பு குறைவாக காணப்படுகின்றன, தீர்மானித்த காரணி என்று பார்த்தால் நிச்சயமாக தரைத்தோற்ற தன்மைகள் அதற்கு நிச்சயமாக உதவுகின்ற ஒரு விடயத்தை கொண்டு காணப்படும். இதன் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம், அந்த பௌதீக விடயத்தோடு இந்த பண்பாட்டு தொடர்புகள், பண்பாட்டு அம்சங்கள் கொண்டிருக்கின்ற தொடர்பினை இந்த படங்கள் மூலமாக நாங்கள் அறியக்கூடியதாக இருப்பதனால, விளங்கி கொள்ளக்கூடியதாக இருப்பதனால இந்த இடவிளக்க படங்கள் பல வகைகளிலே, பல்வேறுபட்ட விதங்களிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மாணவர்களே, அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த படத்தினுடைய இடவிளக்கவியல் படத்தினுடைய பயன்பாடுகள் என்று பார்க்கிற பொழுது இதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுது, என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், எந்த பயன்பாட்டை பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்க்கிற பொழுது முதலாவது பாருங்கள், ஒரு இடத்தின் சார்பு ரீதியான அமைவிடத்தன்மையினை அறிந்து கொள்வதற்காக இந்த படத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக பாருங்கள், இப்போ இலங்கையிலே உங்களுடைய வீடு காணப்படுகிறது, உங்களுடைய பாடசாலை காணப்படுகிறது. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நிற்பீர்கள், உங்களுக்கு ஒரு தோட்டம் ஒன்று காணப்படலாம்.
உங்கள் வீடு காணப்படுகின்ற அந்த வீட்டு பகுதி உலகத்திலே எந்த அகலக்கோடுகளுக்கு இடையில் அமைந்து காணப்படுகிறது, எந்த நெடுங்கோடுகளுக்கு இடையில் அமைந்து காணப்படுகிறது, எத்தனை பாகை அகலக்கோடு, எத்தனை பாகை நெடுங்கோடுகளுக்கு அமைந்து காணப்படுகிறது என்பதை அறிவதற்கு உதவுகின்ற ஒரு படமாக இந்த இடவிளக்கவியல் படம் இருப்பதனால் இது ஒரு பயன்பாடு கொண்ட ஒரு வரைவாக, அதற்கு இந்த ஒரு அமைவிடத்தை அறிவதற்கு உதவுகின்ற ஒரு வரைவாக இந்த படமானது காணப்படுது. சிறப்பாக இந்த படத்தை வெளியே பாருங்கள். இங்கு அந்த ஒரு சக அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. இந்த படத்திலே வழிய பாருங்கள், இங்கு சக அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. இந்த குத்தான அச்சு என்பது நெடுங்கோட்டை காட்டுகிறது, இந்த கிடையான அச்சு அகலக்கோட்டை காட்டுகிறது. அந்த வகையிலே இப்போ இங்கே பாருங்கள், நேராக வரைகின்ற பொழுது இந்த 4 என்கிற புள்ளி அப்படியே வெட்டி கொண்டு செல்லும். அப்போ இந்த குத்தான அந்த கோடு எந்த பாகையை காட்டுகிறதோ, எத்தனை கலையை காட்டுகிறதோ, எந்த விகலையை காட்டுகிறதோ, அந்த பாகை கலை விகலை பகுதிகளில் இந்த இடமானது, இந்த குறிப்பிட்ட இடமானது இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த படமானது, இந்த இடவிளக்கவியல் படமானது பயன்படுத்தப்படுது. அதை காட்டுகின்றதாகத்தான் பாருங்கள். இடத்தினுடைய சார்பு ரீதியான அமைவிடத்தன்மையினை அறிந்து கொள்வதற்கு, அதாவது அகலக்கோடு ரீதியாக நெடுங்கோடு ரீதியாக அறிந்து கொள்வதற்கு இந்த இடவிளக்க படங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம், குறித்த பிரதேசத்தின் பௌதீக பண்பாட்டு அம்சங்களின் இடம் சார்ந்த பரம்பலினை இலகுவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது அந்த இடவிளக்கு படத்திலே காணப்படக்கூடிய பௌதிக அம்சங்கள் எங்கே காணப்படுகின்றன, எந்த பகுதியிலே, குறிப்பிட்ட அந்த படத்திலே வடக்கு பகுதிகளிலேயா, தெற்கு பகுதியிலேயா, அல்லது வடக்கு அரை பகுதியிலேயா, தென் அரை பகுதியிலேயா, வடமேற்கு காற்பகுதியிலேயா அதிகமான மலைகள் காணப்படுகின்றன, அதிகமான காடுகள் காணப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ளவும், அல்லது எந்த பகுதியில் இருந்து எந்த இடத்திலே இருந்து நதியானது எந்த பக்கமாக செல்லுகிறது என்பதை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த இடவிளக்கவியல் படங்கள் பயன்படுத்தப்படுவது ஒரு நன்மையான விடயமாக, அதனை பயன்படுத்துவதற்கு, அதனை கண்டு கொள்வதற்கு இந்த இடவிளக்கவியல் படங்கள் உதவுவதும் ஒரு பயன்பாடாக காணப்படுது மாணவர்களே. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக குறித்த பிரதேசத்தின் நில பயன்பாட்டு அம்சங்களுக்கிடையேயான தொடர்பு தன்மையினை இனங்காண முடிகிறது. அதாவது குறித்த பிரதேசத்தின் நில பயன்பாடு அது என்ன பௌதிக விடயத்தை கொண்டு காணப்படுகிறதா, அல்லது பண்பாட்டு விடயத்தை கொண்டு காணப்படுகிறதா, எந்த தொடர்பு தன்மையை கொண்டு காணப்படுது. நான் சொன்னது போல சில வேளைகளில் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உயரமான மலைப்பகுதி என்கிறது பௌதிக அம்சம். அந்த மலைப்பகுதிகளில் நெற்சிகையை நாங்கள் அரிதாகத்தான் காண முடியும். மாறாக அங்கு பெருந்தோட்ட பயிற்சியை நாங்கள் அதிகமாக காணலாம். மாறாக சமவெளி பகுதிகளிலே பெருந்தோட்ட பயிர்களுக்கு பதிலாக தேயிலை ரப்பர் பயிர்களுக்கு பதிலாக அங்கு நெற்சிகை நடவடிக்கையை நாங்கள் அதிகம் காண முடியும். அந்த வகையிலே அந்த உயரம் குறைந்த பிரதேசத்திலே தென்னை தேயிலை ரப்பர் பயிர்களுக்கு பதிலாக நெற்செய்கை நடைபெறுவது என்பதை பார்க்கின்ற பொழுது அது சமதரையான பகுதிகளாக காணப்படுகிறது. சமதரையான பகுதிகளிலே நெற்செய்கை நன்கு விருத்தியுறுகின்ற ஒரு தன்மையை காண முடியும். மாறாக உயரமான பகுதிகளிலே நெற்செய்கைகளை விட பெருந்தோட்ட பயிர்களான தேயிலை ரப்பர் என்பன சிறப்பு பெறும். அதற்கு காரணம் அந்த இடவிளக்கு தன்மை அதற்கு உதவுவதாக இருப்பதன் காரணமாக அதை வெளிப்படுத்துகின்ற ஒரு கருவியாக, ஒரு சாதனமாக இந்த இடவிளக்கவியல் படமானது காணப்படுவதனால் இப்படியான தன்மையை அறிந்து கொள்வதற்கு இந்த இடவிளக்கவியல் படங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்க வேண்டும், பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி மற்றும் திட்டமிடலுக்கு இந்த இடவிளக்கவியல் படங்கள் ஒரு பயன்பாடாக காணப்படுகின்றன. சிறப்பாக மாணவர்களே நாங்கள் பார்க்க வேணும், குறிப்பிட்ட ஒரு பகுதியிலே இதுவரை காலமும் காணப்படாத, இதுவரை காலமும் இல்லாத திட்டத்தை ஒன்று ஏற்படுத்துகின்ற பொழுது அதனை எங்கு ஏற்படுத்தி கொடுப்பது,
எங்கு பொருத்தமான ஒன்றை நாங்கள் புதுசாக அமைத்துக் கொள்ளலாம் என்பதையெல்லாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த இடவிளக்கவியல் படங்கள் ஒரு கருவியாக ஒரு சாதனமாக காணப்படுகின்றது. உதாரணமாக பாருங்கள், இந்த படத்தை விடைய பாருங்கள். இந்த படத்தை விடைய பார்க்கின்ற பொழுது இங்கு வீதிகள் காணப்படுகின்றன. எவ்வாறு இந்த படங்கள், இந்த இடவிளக்கவியல் படங்கள் திட்டமிடலுக்கு பயன்படுத்தப்படுகிறது என்று நோக்குகின்ற பொழுது இங்கே பாருங்கள் பிள்ளைகளே, இங்கு வீதிகள் காணப்படுகின்றன. வீதிகளுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்வயல்கள் காணப்படுகின்றன. குடியிருப்புகள் குறைவாக காணப்படலாம். சில இடங்களிலே குடியிருப்புகள் நெருக்கமாக காணப்படலாம். அப்போ நெருக்கமாக காணப்படுவதை காட்டுவது இந்த இடவிளக்கப்படம். நிலங்கள் வெறுமனே இருப்பதை காட்டுவது இடவிளக்கப்படம். அப்போ எந்த பகுதிகளிலே மக்கள் நெருக்கமாக காணப்படுகிறார்கள், எந்த பகுதி நெருக்கமற்ற பகுதியாக காணப்படுகிறது என்பதை பார்த்து நெருக்கமான பகுதிகளிலே இருந்து மக்களை நெருக்கமற்ற பகுதிகளிலே குடியமர்த்துகின்ற பொழுது அங்கு அதிக சனத்தொகை செறிவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கப்பெறும். அதற்கு இந்த திட்டமிடலுக்கு அபிவிருத்திக்கு இந்த இடவிளக்கவியல் படமானது உதவுவது ஒரு நன்மையாக ஒரு பயன்பாடாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம் மாணவர்களே, இவ்வாறு பல்வேறுபட்ட பயன்பாடுகளை கொண்டதாக காணப்படுகின்ற இந்த இடவிளக்கை படத்தினுடைய பயன்பாட்டுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம் தாக்கங்கள். எப்படியான தாக்கத்தை இந்த படங்கள் கொண்டிருக்கின்றன என்று பார்க்கிற பொழுது தாக்கத்தை நாங்கள் 2 வகையாக நோக்கலாம். ஒன்று அனுகூலம், அடுத்தது பிரதிகூலம். நன்மைகள், தீமைகள். இந்த படத்தினால் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன என்று பார்க்கிற பொழுது முதலாவது பாருங்கள், நன்மை என்று பார்க்கிற பொழுது முதலாவது நன்மை, இந்த இடவிளக்கவியல் படத்திலே நிறங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன, இலக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன, எழுத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவ்வாறு நிறங்கள், குறியீடுகள், அடையாளங்கள், எழுத்துக்கள், இலக்கங்கள் இவற்றையெல்லாம் கொண்டதாக இந்த படங்கள் இருப்பதனால் படத்தை கொண்டு யாவரும் இலகுவான முறையிலே அந்த படத்தை பற்றியும் படம் சுட்டி காட்டுகின்ற இடத்தை பற்றியதுமான விளக்கத்தை அறிந்து கொள்ள, இலகுவாக அறிந்து கொள்ள இந்த படங்கள் உதவுவது ஒரு நன்மை. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், தொடர்ந்து பார்க்கின்றோம் குறித்த பிரதேசத்தினுடைய நிலப்பயன்பாட்டு அம்சங்களின் இடம் சார்ந்த பரம்பலை இலகுவில் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எங்கு பௌதிக விடயங்கள் காணப்படுகின்றது, எங்கே பண்பாட்டு விடயங்கள் காணப்படுகின்றது, எங்கு வீதிகள் காணப்படுகிறது, எங்கு வீதி குறைவாக காணப்படுகிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டுகின்ற தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதான தன்மைகளை இந்த படமானது குறித்து சுட்டி காட்டுவதனால் அது நன்மையான விடயமாக சொல்லப்படுது மாணவர்களை. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இடவிளக்கை படத்திலே பல்வேறு அம்சம் காணப்படுகின்றன. பல விடயங்கள் காட்டப்படுவதனால் படத்தை பயன்படுத்தி பல்வேறுபட்ட திணைக்களம் சார்ந்த பல விடயங்களுக்கு நாங்கள் இந்த படத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருப்பதும் ஒரு நன்மையாக காணப்படுது மாணவர்களே. அது மட்டுமல்ல, அந்த குறித்த பிரதேசத்திலே எந்த வகையிலே நில பயன்பாட்டு அம்சங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பட்டு காணப்படுகின்றன, அது வேறுபட்டு காணப்படுகின்றன என்பதை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு சில வேளைகளிலே ஒரு படத்திலே ஒரு வடக்கு பகுதிகளிலே அதிகமான பயிற்சியை காணப்படும், கிழக்கு பகுதிகளிலே பயிற்சிகை குறைவாக காணப்படும். அது என்ன காரணம்? ஏன் இங்கு பயிற்சிகை அதிகமாக காணப்படுகிறது, இங்கு பயிற்சிகை ஏன் குறைவாக காணப்படுது என்பதையெல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இந்த படங்கள் உதவுவது அடுத்த நன்மையாக காணப்படுது மாணவர்களே. அது மட்டுமல்ல, இந்த படத்தை நாங்கள் தேவைக்கு தக்கவாறு சிறப்பித்தும் கீறலாம், பெருப்பித்தும் கீறலாம். சிறப்பாக 1/25,000 என்று அளவுகள் குறைகின்ற பொழுது படத்தை நாங்கள் பெருப்பித்தும் கீறலாம். அதே போல 1/75,000, 1,00,000 என்று அந்த அளவுகளை பெருப்பித்து கீறி பெருப்பித்து வருகிற பொழுது அந்த படத்தினுடைய அளவுகள் சிறிதாக மாறக்கூடிய, சிறிதாக வரையக்கூடிய, தேவைக்கு ஏற்றவாறு நாங்கள் வரைந்து கொள்ளக்கூடிய தன்மைகளையும் இந்த இடவிளக்கப்படம் கொண்டிருப்பதனால் அடுத்த ஒரு நன்மையாக இந்த படங்கள் நமக்கு உதவுகின்றன மாணவர்களே. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இந்த படத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் இருப்பதனால்
நாங்கள் அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு பகுப்பாய்வு செய்வதற்கு உதவுகின்றதாகவும் இந்த படங்கள் இருப்பது அடுத்த நன்மையாக காணப்படுகிறது மாணவர்களே. அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது படத்தினுடைய பிரதிகூலங்கள் என்ன, எப்படியான ஒரு தீமைகளை கொண்டிருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, முதலாவது பாருங்கள், இந்த இடவிளக்கவியல் படத்திலே நிறங்கள் காணப்படுகிறது, குறியீடுகள் காணப்படுகிறது, எழுத்துக்கள் இலக்கங்கள் இருந்தாலும் சிறப்பாக இது இரு பரிமாண முறையிலே வரையப்படுவதனால் அங்கு வீடு ஒரு குடியிருப்பினுடைய ஒரு நதியினுடைய பருமன் உயரத்தை பார்க்க முடியாதிருப்பது ஒரு தீமையாக, ஒரு பிரதிகூலமாக காணப்படுகிறது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இந்த படத்தை வைத்துக்கொண்டு சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாது. அடுத்து நாங்கள் பார்க்கின்றோம், இந்த காலங்களுக்கு காலம் இந்த அடையாளங்கள் மாற்றம் அடைகின்றன, குறியீடுகள் மாற்றம் அடைகின்றன, எழுத்துக்கள் மாற்றம் அடைகின்றன. இதனால் இவ்வாறு மாற்றம் அடைவதனால் காலங்களுக்கு ஏற்ற மாற்றத்தை இந்த படங்களும் கொண்டிருப்பதனால அந்த சில சிக்கல்களுக்கு உள்ளாக வேண்டிய செயல்பாடுகளும் இருப்பது ஒரு தீமையாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்றோம், இந்த காலங்களுக்கேற்ப ஏற்படுகின்ற மாற்றங்களை இந்த படங்கள் இற்றைப்படுத்தி கொள்ளாதிருப்பது அடுத்தது ஒரு பிரதிகூலமாக காணப்படுகிறது. உதாரணமாக இப்பொழுது நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுக்கு 50,000 இடவிளக்க படமானது 83ஆம் ஆண்டு வரையப்பட்டது. இப்பொழுது பல மாற்றத்தை கொண்டு இருக்கும். இந்த மாற்றத்தை இப்பொழுது நாங்கள் பயன்படுத்துகிற படங்கள் சுட்டி காட்டாததுனால நாங்கள் பழைய படங்களை பயன்படுத்தி கொள்கின்றோம். புதிய மாற்றத்தை கொண்ட படத்தை நாங்கள் இனிமேல் தான் பயன்படுத்தி கொள்ளலாமே ஒழிய தற்பொழுது பயன்படுத்தி கொள்ள முடியாதிருப்பதும் ஒரு தீமையான விடயமாக காணப்படுது மாணவர்களே. எனவே மாணவர்களே, இவ்வாறான பல விடயங்களை கொண்டதாக இந்த இடவிளக்கவியல் படங்கள் காணப்படுகின்றன. எனவே நீங்கள் இதுவரையும் கற்றுக்கொண்ட இந்த விடயத்தை நீங்கள் மீளவும் நீங்கள் அறிந்து கொள்வது அவசியமாக காணப்படுகின்றது. நாங்கள் பார்த்தோம், இடவிளக்கவியல் படம் என்றால் என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய முக்கியத்துவங்கள் என்ன, இதனால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, ஏற்படுகின்ற பாதிப்பு என்ன, பல விடயத்தை நாங்கள் உற்று நோக்கினோம், கேட்டோம். எனவே இவற்றை நீங்கள் உங்கள் மனதிலே பதித்து இது சம்பந்தமான வினாக்கள் உங்கள் பரீட்சைக்கு வருகின்ற பொழுது அவற்றை நீங்கள் சிறந்த முறையிலே, தகுந்த முறையிலே, அவற்றை நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் விடையளிப்பதன் மூலமாக இப்படியான வினாக்கள், படங்கள் சம்பந்தமான, இடவிளக்கவியல் படங்கள் சம்பந்தமான வினாக்கள் கேட்கப்படுகின்ற பொழுது அவற்றை நீங்கள் உரியவாறு பதிலளிப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கல்விக்கு, உங்களுடைய கல்வியின் வளர்ச்சிக்கு இதை நாங்கள் கேட்டுக்கொண்ட இந்த விடயங்கள் நிச்சயமாக உதவும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு எதிர்காலத்திலே நீங்கள் பரீட்சைகளாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுவதோடு சம்பந்தமான விடயத்தை நீங்கள் இலங்கை தேசிய கல்வி நிலையத்தினுடைய இணையதளத்தில் தொடர்ச்சியாக பார்த்து பலனடையுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.